யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே சீசர்களிடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யூதர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். யூதர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, எதனால் மனிதனுடைய இருதயம் கலங்குகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். ஆனால் மனித வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளில் மனித இருதயங்கள் கலங்கி போகிறது உண்டு. எந்தெந்த காரியங்களினால் மனித இருதயங்கள் கலங்கி போகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, பாவம் மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணும். பிள்ளைகள் செய்கிற பாவம் பெற்றோர்களுடைய இருதயங்களை கலங்க பண்ணும். குடும்பத்திலே ஒரு நபர் செய்கிற பாவம் அந்த முழு குடும்பத்தையும் கலங்க பண்ணும். வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். இங்கே முற்பிதாவாகிய யாக்கோபு சொல்லும்போது தன்னுடைய பிள்ளைகளாகிய சிமியோனே லேவியை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் செய்த பாவம் தகப்பனுடைய இருதயத்தை கலங்க பண்ணினதென்று நாம் பார்க்கிறோம். அன்பான தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். நீங்க செய்கிற பாவம், உங்க வாழ்க்கையிலே வெளிப்படுகிற பாவம் உங்கள் பெற்றோருடைய உள்ளங்களை கலங்க பண்ணும். எனவே பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். பாவம் நம்மை ஒட்டிக்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்கள் பெற்றோருடைய உள்ளங்களை நிச்சயமாக கலங்க பண்ணும். அதே போல ஒரு குடும்பத்திலே கணவன் செய்கிற பாவம் மனைவி பிள்ளைகளுடைய இருதயங்களை கலங்க பண்ணும். பாவம் செய்கிற உங்களையும் அந்த பாவம் கலங்க பண்ணும். மனைவி செய்கிற பாவம் உன் புருஷனையும் பிள்ளைகளையும் கலங்க பண்ணும். குடும்பத்தில் எந்த ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் சரி, அது முழு குடும்பத்தையும் கலங்க பண்ணும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள் நாம் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு சத்துரு தேவ பிள்ளைகளை பாவத்திலே தள்ளுவதற்காக அவன் பல முயற்சிகள் எடுக்கிறதை பார்க்கிறோம். பாவத்தின் வஞ்சனையை நம்மிடத்திலே அவன் வெளிப்படுத்த முயற்சிக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சத்துரு பல விதங்களிலே வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிறான், பெரியவர்களை வஞ்சிக்கிறான். ஆனால் பாவத்துக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது. இங்கே சிமியோனும் லேவியும் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லும்போது அவனுடைய கோபத்தினாலே அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
இந்த சிமியோனு லேவி செய்த பாவம் என்ன? அவர்கள் ஏவியனான ஏமோரையும் அவன் குமாரனாகிய சீகேமையும் பட்டய கருக்கினாலே கொண்டு அங்கே இருந்த ஆண் மக்கள் எல்லாரையும் கொண்டு போட்டார்கள். அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையாடினார்கள். தகப்பனாகிய யாக்கோபுடைய வாசனை அந்த தேசத்திலே கெடுத்து போட்டார்கள். அவர்கள் செய்த பாவம் தகப்பனுடைய உள்ளத்தை கலங்க பண்ணினது மாத்திரமல்ல, அவருடைய வாசனையே அந்த தேசத்தில் கெடுத்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நான் பாவத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பாவத்துக்கு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுக்கவே கூடாது. பாவம் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அந்த பாவத்துக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு எப்போதுமே தேவ பிள்ளைகள் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதே போல சபைக்குள் இருக்கிற ஒரு மனிதன் செய்கிற பாவம் முழு சபையையும் கலங்க பண்ணும். சபைக்குள் இருந்து ஒரு மனிதன் செய்கிற பாவம் அந்த முழு சபையையும் கலங்க பண்ணும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோசுவா 7வது அதிகாரம் 25, 26 வசனங்களை நாம் வாசிப்போம். யோசுவா 7வது அதிகாரம் 25, 26. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். இங்கே யோசுவா ஆகானை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்களை கலங்க பண்ணினாய் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகான் செய்த பாவம் முழு இஸ்ரவேலையும் கலங்க பண்ணினது. யோசுவா சொல்லுகிறார், அவர்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற ஒரு தலைவர். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ எங்கள் இருதயங்களை கலங்க பண்ணினாய் என்று. அப்ப சபைக்குள் இருக்கிற ஒரு மனிதன் செய்கிற பாவம் முழு சபையையும் கலங்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகான் செய்த பாவம் என்ன? அவன் சாபத்தீடானதிலே சிலவற்றை எடுத்து ஒளித்து மறைத்து வைத்தான். அவன் செய்த பாவம் யோசுவாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், முழு இஸ்ரவேல் சபைக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் செய்த பாவம் ஒரு அந்தரங்க பாவம். அவன் நினைத்தான் இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி. சில பிள்ளைகள் செய்கிற பாவம் அந்தரங்க பாவம். அந்தரங்க பாவம் யாருக்கும் தெரியாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அந்தரங்க பாவத்தை பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார், அதை அறிகிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் செய்த பாவம் அந்தரங்க பாவமாய் இருந்தது. ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்கள் போனார்கள், முறிந்தோடி போனார்கள். அப்பொழுதுதான் யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்தான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் தேவன் சொன்னார், சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டது உண்டு. அப்பொழுதுதான் யோசுவா இந்த ஆகானை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து யோசுவா சொன்ன வார்த்தை, நீ எங்களை கலங்க பண்ணினான். பாவம் அந்த மனிதனை கலங்க பண்ணும், அவனை சார்ந்து இருக்கிற எல்லாரையும் கலங்க பண்ணும். அல்லேலூயா. எனவே பாவத்துக்கு தேவ பிள்ளைகள் நாம் நிச்சயமாக விலகி இருக்கவே வேண்டும். இன்றைக்கு தேசங்களில் எங்கு பார்த்தாலும் பாவத்தின் வஞ்சனை, பாவம் செய்வதற்கு உலகத்தின் வாசல் விசாலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அந்தரங்க பாவங்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். சமீபத்தில் குடும்பங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஊழியர், அவர் கவுன்சிலிங் ஊழியத்தையும் செய்கிறார். அவர் சொல்லும்போது சில காரியங்களை சொன்னார். இன்றைக்கு
ஆவிக்குரிய சபைகளிலே அந்தரங்க பாவங்கள் இருக்கிறது. அவர் சொல்லும்போது, என்னிடத்தில் ஒரு வாலிப பிள்ளை வந்தாள். அவளை பார்த்தால் சர்ச்சு வாசனை அடிக்கும். எப்போதும் சபையிலே வருவாள். ஆனால் அவளுடைய அந்தரங்க வாழ்க்கை அவள் என்னிடத்திலே வெளிப்படையாக பேசின போது எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்தது. ஏன்னா அவ்வளவு பாவத்துக்குள் அவள் இருக்கிறாள். வெளிப்படையாக சபை வாசனை அவள் மேல் அடிக்கிறது. ஆனால் அந்த ரங்கத்தில் பாவ வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கையில அந்தரங்க பாவங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த அந்தரங்க பாவங்களையும் கர்த்தர் வெளியரங்கத்திலே கொண்டு வருவதற்கு முன்பதாக நாம் அந்த அந்தரங்க பாவங்களை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வெளியரங்கமாக செய்த பாவமா இருந்தாலும் சரி, அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்களா இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய மரணத்திற்கு முன்பதாக அறிக்கை செய்யப்பட வேண்டும். அறிக்கை செய்யப்படாத எந்த பாவத்திலே வாழுகிற மனிதனும் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. எனவே நம்முடைய பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். நாம் அறிக்கை செய்தால் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு நம்முடைய தேவன் தயவு பெருத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை அன்பேன் என்கிற ஒரு தேவ ஊழியர் முன்னாடி வாழ்ந்தவர், அவர் இப்படியாக சொல்லுவார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்ல மாட்டாரு. அவர் சொல்லுவார், விளங்க மாட்டான் என்று சொல்லுவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான் என்று அந்த தேவ மனிதர் சொல்லுவார். எனவே பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். மனித வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில் பாவங்கள் வரலாம். ஆனால் அந்த பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். 1 யோவான் 1:9 வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் நாம் பாவத்தை அறிக்கையிட்டால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மை நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில சில அந்தரங்க பாவங்கள் இருந்தால் அவை எல்லாம் அறிக்கை செய்யப்பட்டு இந்த நாளிலே விட்டுவிடப்பட வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நாம் செய்கிற பாவம் நம்முடைய குடும்பத்தை கலங்க பண்ணும். சபைக்குள்ளிருந்து நாம் செய்கிற பாவம் முழு சபையையும் கலங்க பண்ணும். அதனால பாவம் இருந்தால் அதையெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. நீங்க அறிக்கை செய்து விட்டு விட்டால், இல்லது நாம் அறிக்கை செய்து விட்டு விட்டால் நம்முடைய இருதயத்தில் கலக்கமே இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய இருதய கலங்க தேவையே இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு நம்முடைய தேவன் அவர் தயவு பெருத்தவராய், அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அநியாயத்தை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். அல்லேலூயா. எனவே பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டு விட்டுவிடப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாவம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணும். நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நம்முடைய இருதயத்தில் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்முடைய இருதயத்தில் ஒரு தேவ சமாதானம் வரும். அல்லேலூயா. இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. ரோமர் 12:4 பார்க்கிறோம். ரோமர் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு விரோதமாக நாம போராடுவதில் இரத்த சிந்தத்தக்க எபிரேயர் 12:4 நாம் பார்க்கிறோம். பாவத்துக்கு விரோதமாக இரத்த சிந்தத்தக்கதாக நாம் போராட வேண்டும். எபிரேயர் 12:4 வாசிப்போம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில்
இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அதனால பாவத்துக்கு விரோதமா போராடும், ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமா போராடும். பாவம் நம்மை ஆண்டு கொள்ள இடம் கொடுக்கவே கூடாது. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, நம்ம பாவத்துக்கு ஒருபோது இடம் கொடுக்கவே கூடாது. ரோமர் 6:14 பார்க்கிறோம். ரோமர் 6:14 வாசிப்போம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நாம் கிருபைக்கு உட்பட்டு இருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நாம் கிருபைக்கு உட்பட்டு இருந்தால் ஒருபோதும் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டு விட்டுவிடப்பட வேண்டும். நாம் கிருபைக்கு உட்பட்டு வாழும்போது பாவம் நம்மை நிச்சயமாய் மேற்கொள்ளாது. பாவம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய இருதயங்களை கலங்க பண்ணும். அதனால் பாவத்தை விட்டு நாம் விலகி இருக்கும்போது நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு மனிதனின் கொடிய வியாதி அல்லது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அந்த மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணும். அல்லேலூயா. காய்ச்சல், சளி, இருமல் எல்லாம் வந்தால் இருதயம் என்ன செய்யாது? கலங்காது. ஒரு டேப்லெட் எடுத்தாலே போதும், அந்த மனநிலை தான் நமக்கு இருக்கும். சளி, காய்ச்சல், இருமல் வந்தால் ஒரு தைரியம், நம்முடைய இருதயம் என்ன செய்யாது? கலங்காது. பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு டேப்லெட் எடுத்தாலே போதும், அப்படி என்று சிந்தை என்ன செய்யும்? இருக்கும். அதே நேரத்தில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, கொடிய வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த மனிதனுடைய இருதயம் கலங்கி போகும். அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி அந்த மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணும். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமவுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு வியாதி, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது. எசேக்கியாவுடைய சரீரத்தில் வந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது. தேவனும் அவன் மரித்து போவான் என்று சொன்னான். அவனுக்கு இந்த பூமியிலே இந்த வியாதியிலிருந்து சுகமாகி வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்திருக்கும். அதனால தான் அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவன் வீட்டு காரியங்களை எல்லாம் என்ன செய்யலை? ஒழுங்குபடுத்தலை. அவன் தேவ சமூகத்தில் அழுதான், மிகவும் அழுதான். அவன் அழுதபோது கர்த்தர் அவனுடைய வியாதியை மாற்றி அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான கொடிய வியாதி நம்முடைய சரீரத்தில் வரும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அதனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதி நம்முடைய சரீரத்தில் வரும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சகல வியாதியை சுகமாக்குகிற, சகல நோயாளிகளை சுஸ்தமாக்குகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது, அவர் ஒரு நாள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தார்.
அப்பொழுது அவருடைய துணைவியார் தேவ ஊழியர்களை அழைத்து ஜெபித்தார்கள். ஒரு அறையில் ஊழியர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த மனைவியும் கணவனுக்கு பக்கத்தில் இருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸருடைய சரீரத்தில் வந்த அந்த வியாதி அவரை மரணத்துக்கு நேராக அப்படியே கொண்டு சென்றே இருந்தது. உடனே உறவினர்கள் எல்லாரும் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இவரை உடனே நாம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வோம் என்று சொல்லி. அப்போ அந்த மனைவி சொன்னார்கள், இல்லை, என் கணவனார மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என் கணவனாருக்கு பரிகாரியாக இருப்பார். அல்லேலூயா. அவர் இவருக்கு சுகம் கொடுப்பார். ஆனாலும் ஒரு முன்னேற்றமும் அவருடைய சரீரத்தில் இல்லை. கடைசியில் பெரிய போலீஸ் ஆபீசர்கள் எல்லாம் வந்தார்கள். வந்து அந்த மனைவியிடத்தில் சொன்னார்கள், உன் கணவனார் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார், அவரை நாங்கள் இப்போது மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு சொல்லுவோம், நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போது அந்த மனைவி சொன்னார்கள், முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன மிரட்டினாலும் சரி, என் கணவனார் மருத்துவமனைக்கு போக மாட்டார், அவருக்கு இயேசு சுகம் தருவார். அல்லேலூயா. அப்போது அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், ஒருவேளை இந்த போலீஸ் ஆபீசர் உங்க கணவனார் மரித்து போனால் உங்களை நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு கொலை வழக்கில் உள்ள தள்ளுவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, நடக்காது, என் கணவனாரை இயேசு எழுப்புவார், சுகம் தருவார் என்று விசுவாசமாய் அவர்கள் சொன்னார்கள். ஊழியர்களும் அறையிலிருந்து ஊக்கமாக ஜெபித்தார்கள். அப்போது அந்த போலீஸ் ஆபீசருடைய ரிலேட்டிவ்ல ஒரு பிள்ளை, அவள் நர்சிங் முடித்திருந்தாள். அவள் திடீரென்று அந்த போலீஸ் ஆபீசருடைய கையிலே நாடி துடிப்பை பார்த்தாள். அது இறங்கி கொண்டே இருந்தது. 60, 50, 40, 30 என்று இறங்கி கொண்டே இருந்தது. அந்த பல்ஸ் இறங்கி கொண்டே இருந்தது. 30 வந்தோன்னே அந்த பொண்ணு ரொம்ப அலறிட்டான், இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த மனைவியானவள் கலங்கல. அந்த பிள்ளை திருப்பியும் கையை விட்டுட்டு கையை பிடிக்கும்போது அந்த பல்ஸு மறுபடியும் அந்த நாடி துடிப்பு ஏறிக்கொண்டே இருந்ததா. அவர் நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு வந்து, கர்த்தர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தந்தார், நான் இன்றைக்கு சுகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான எந்த கொடிய வியாதி வந்தாலும் சரி, உங்கள் இருதயங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இயேசுவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் விசுவாசம் சகல வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு சுகந்தர வல்லவராக இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகள், நாம் ஒருபோதும் வியாதி, சரீர கஷ்டங்கள் இவைகளை கண்டு நாம் பயப்படவே கூடாது. பொதுவாக கேன்சர் அப்படிப்பட்ட வியாதிகள் வருகிறவர்கள் ரொம்ப கலங்கி போவார்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. அந்த மரணத்துக்கு ஏதுவான கொடிய வியாதியிலிருந்தும் உங்களுக்கு சுகந்தர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். நிச்சயமாக இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். மூன்றாவதாக, பலவித பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணும். வாழ்க்கையிலே வருகிற பலவித பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணும். யோபு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். இங்கே யோபுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். துன்பம் அவரை தொட்டதினால அவர் கலங்கினார். அப்ப துன்பம் என்கிற ஒரு பிரச்சனை
துன்பம் மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த துன்பம் மனிதனை கலங்க பண்ணுகிறது. அந்த துன்பம் மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பங்கள் உண்டு. துன்பம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ பஞ்சுமத்தையில் வாழ்றதுன்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னால் நல்ல அழகா பஞ்சுமத்தையில் வாழலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு பகுதி. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பம் உண்டு. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது தேவபக்தியாய் நடக்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரும். யோவுடைய வாழ்க்கையில துன்பம் வந்தது. ஆனால் அவன் ஒரு சாட்சி பெற்ற மனுஷன். யோவு தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். ஆனாலும் வாழ்க்கையில துன்பம் வந்ததை பார்க்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது நாம் கலங்கவே கூடாது. அது நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணலாம். ஆனால் நாம கலங்கக்கூடாது. ஏன் கலங்கக்கூடாது? 1 சங்கீதம் 34:19 வாசிப்போம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். நாமெல்லாம் நீதிமான்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் வேதம் நீதிமான்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நீதிமான்களுக்கு இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு. ஒரு துன்பம் இல்லை, 2 துன்பம் இல்லை. வேதம் சொல்லுது அநேக துன்பங்கள் உண்டு. எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய இருதயங்கள் கலங்கக்கூடாது. பிரச்சனைகள் என்று கலங்காதீங்க. வாழ்க்கையில் ஒருவேளை தொடர் பிரச்சனைகளாக இருக்கலாம். கலங்கி போகாதிருங்கள். அநேக துன்பங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்போ யோவுடைய வாழ்க்கையில துன்பம் வந்தது, அவர் கலங்கினார். ஆனால் முடிவு எவ்வளோ மகிமையாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் நான் ஒருபோதும் துன்பங்களை கண்டு பிரச்சனைகளை கண்டு கலங்கவே கூடாது. லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனத்தை நான் வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இங்கே இயேசு கிறிஸ்து மார்த்தாள் இடத்துல சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். இங்கே மார்த்தாளுக்கு இருந்தது உலக கவலை. தான் சகோதரி மரியாள் தன்னை கூட என்ன செய்யல, வேலை செய்ய வரல. அவளுக்கு இருந்தது உலக கவலை, சரீரத்துக்கு அடுத்த கவலை. உலக கவலை உங்களுக்கு வேண்டாம். தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. அதனால அழிந்து போகிற இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படாது இருங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் நம்முடைய தேவன் நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உலக கவலை வேண்டாம். சிலருக்கு உலக கவலை, எனக்கு அது இல்லையே இது இல்லையே, என் பிள்ளையோட வாழ்க்கையில் இது நடக்கலையே அது நடக்கலையே.
உலக காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள். உலக காரியத்தை குறித்து கலங்காதிருங்கள். உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் அவர் உங்களுக்கு தருவார். அதனால உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார், மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அதனால அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தவர் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கேற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதனால உங்கள் தொழில்கள், உங்கள் வேலைகள், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரிடத்துல விசுவாசமா இருங்க. சில பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்தா கவலை, அதனால இருதயத்தில் கலக்கம். இந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கிறானே, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், தேவையில்லாத நண்பர்களோடு நடக்கிறான், விளக்குனா புரிய மாட்டேங்குது, வாழ்க்கையில் சம்பாதிச்சுக்கு முன்னுக்கு வான்னு ஆலோசனை சொன்னா அதை கேட்க மாட்டேங்கிறான், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் கலங்குகிறவர்கள் இருக்கிறோம். ஒரு தொழில் தொடங்கினா அதில் முன்னேற்றம் இல்லையே, அதில் ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையில் உயர்வு இல்லையே, மேன்மை இல்லையே, அப்படி என்றெல்லாம் சொல்லி உள்ளத்திலே கலங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, உலக காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன், உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்து அழைத்த தேவன். அவர் நம்ம குப்பையில் இருந்தாலும் சரி, நம்ம புழுதியில் இருந்தாலும் சரி, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை சிங்காசனத்திலே வைப்பார். அல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ணுங்க. உலக கவலை உங்கள் இருதயத்தை கலக்கும்போது, கலங்க பண்ணும்போது நன்றாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருங்க. அந்த விசுவாசம் நிச்சயமாக உலக கவலையை உங்களை விட்டு மாற்றும். அல்லேலூயா. அதனால எதை குறித்தும் வேதம் இன்னும் தெளிவா சொல்லுது. மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைய தினத்துக்காகவும் நீங்க கவலைப்படாதிருங்க. ஒரு நாளை கர்த்தர் தந்தா அந்த நாளில் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. மரண பரியந்தமும் நம்மை நடத்துவேன் என்று சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னார். நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். எனவே அன்பானவர்களே, உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். தொழிலில் முன்னேற்றம் இல்லையா? வேலையில் உயர்வு இல்லையா? பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் தாறுமாறா போகிறதா? பொருளாதாரத்தில் நெருக்கடியா? இதை குறித்தும் உலக காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள். ஒரு சகோதரன், அவர் தொழில் செய்கிறார். அவருக்கு தொழிலில் ஒரே நாளில் 1.5 லட்சம் ரூபா நஷ்டம். அவர் சபையில் ஆராதனை நடத்துவார், பாடல் பாடி ஆராதனை நடத்துவார். அப்பொழுது அந்த சகோதரன், நஷ்டம் அன்றைக்கு தான் அவருக்கு ஏற்பட்டது. மறுநாள் காலையில் அவர் சபையில் நல்ல விடுதலையாய் பாடி ஆராதிக்கிறார். அப்போ ஒரு சகோதரன் ஆராதனை முடிந்து கேட்டார், அண்ணே, உங்களுக்கு தொழிலில் இவ்வளோ நஷ்டம் உண்டாயிருக்கிறது, எப்படி நீங்கள் விடுதலையாய் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறீர்கள்? அப்போது அந்த சகோதரன் சொன்னார், தம்பி, இன்னைக்கு எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கலாம், ஆனால் இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வருடத்தில் கணக்கு பார்த்தபோது பல லட்சங்கள் அவருக்கு ப்ராஃபிட் உண்டாயிற்று, லாபம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, அழிந்து போகிற உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய தேவைகளை எல்லாம்
சந்திப்பார். அல்லேலூயா. பொல்லாத மனிதர்களே தங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும் போது பரமபிதா நம்மை நேசிக்கிறவர், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர், ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர், நம்மை உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர் நம்மை கைவிடுவாரா? நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நமக்கு தேவையானதை தருவார். அடுத்ததாக, மரணத்துக்கு பிற்பாடு பரலோகத்துக்கு செல்வேன் என்ற நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனுடைய இருதயம் கலங்கும். மரணத்துக்கு பிற்பாடு அந்த மனிதன் நான் பரலோகத்துக்கு செல்லுவேன் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவியம் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் அவருடைய இருதயம் கலங்கும். வேதத்திலே நாம் பார்க்கும்போது மரணத்துக்கு பிற்பாடு 2 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் மரித்த பிற்பாடு அவனுக்கு 2 இடங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு இடத்தில் அவன் போய் சேருவான். ஒன்று வேதனை நிறைந்த பாதாளம். லூக்கா 23:43 சொல்லப்பட்டு, லூக்கா 16:23 சொல்லப்பட்டிருக்கிறது வேதனை நிறைந்த பாதாளம். இன்னும் ஒன்று இளைப்பாறுதல் நிறைந்த பரதீஸ், பாரடைஸ் என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அது பரதீஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனிதன் வேதனை நிறைந்த பாதாளத்துக்கு செல்லுவான். இல்லை என்று சொன்னால் அவன் இளைப்பாறுதல் நிறைந்த பரதீசிக்கு செல்லுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரணத்துக்கு பிற்பாடு நான் பரலோகத்தில் போவேன் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிற மனிதன்தான் இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே செல்ல முடியும். அந்த நம்பிக்கை இல்லாத மனிதன் பாதாளம், வேதனை நிறைந்த பாதாளத்திலே செல்லுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக மரணத்தை பார்க்கும்போது சிலர் மரணத்தின் விளிம்பில் வரும்போது ரொம்ப கூக்குரல் இடுவார்கள். சிலர் பார்த்திருக்கலாம், மரணத்தின் விளிம்பில் வரும்போது ரொம்ப கூக்குரல் இடுவார்கள், ரொம்ப சத்தம் இடுவார்கள். அவளுடைய ஆத்துமா ஒரு இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு மரணத்துக்குள்ள என்ன செய்யாது, பிரவேசிக்காது. அது காரணம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவன், கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவன், கிறிஸ்துவுக்கு உள்ளே வாழ்கிற ஒரு அனுபவம் இல்லாத வாழ்க்கை மரணத்தில் அந்த மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்றதை பார்க்கிறோம். சிலர் நம்பிக்கை இல்லாமல் மரிக்கிறதுனால மரணத்தின் விளிம்பில் வரும்போது நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமா இருக்கும். ஏன்னா நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரிக்கிற மனிதர்களுடைய சில சாட்சிகளை கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவ தூதர்கள் வந்து நிற்கிறார்கள் என்னை கொண்டு போவதற்காக. அதனால் அவங்க சந்தோஷமாய் சமாதானமாய் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் சிலர் வந்து கத்துகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ஒருவேளை பிசாசுடைய தூதர்கள் வந்து நிற்பார்களா இருக்கு, அதை பார்க்கறதுனால அவங்க இருதயத்தில் கலங்கி கூச்சலிடுகிறார்கள், கத்துகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, மரணத்துக்கு பிற்பாடு நம்பிக்கை இல்லாத ஜீவியம் செய்கிற ஒரு மனிதனுடைய இருதயம் மரணத்தில் கலங்கும். ஏன்னா அவன் வேதனை நிறைந்த பாதாளத்துக்குள் கொண்டு செல்லப்பட போகிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. வேதம் அதை நமக்கு அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நாம் ஒரு நாள் தேவ மகிமையை அடைவோம். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை என்ன? நாம் இந்த உலகத்திலே மரித்தால் ஒரு நாள் உயிரோடு எழும்பி நாம்
ஆகாயத்திலே கிறிஸ்துவை சந்திப்போம். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய வருகையில நம்ம மரிக்காமல் இந்த பூமியிலே இருந்தால் நாம் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி நாம் கிறிஸ்துவை சந்திப்போம். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உலகத்தில் பல மதத்தில் இருக்கிறவர்கள் நம்பிக்கை இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இப்போ ரோமன் கேத்தலிக் மக்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்கள் மரித்தா பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்துட்ட கேட்டாலும் அவன் சொல்லுவான், நாங்கள் மரித்தா முக்தி அடைவோம்னு சொல்லுவோம். ஒரு இஸ்லாமியர்கிட்ட கேட்டால் அவன் சொல்லுவான், எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, நாங்கள் மரித்தா அல்லாவுடைய சமூகத்தில் என்ன செய்வோம், போ. ஆனால் அதெல்லாம் உண்மையான நம்பிக்கை அல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் உண்மையான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துவது இல்லை. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போவது இல்லை. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்காக இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து கல்வாரியிலே தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டெடுத்த கிறிஸ்துவின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நிறைவேறி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் தெய்வ பிள்ளைகள் அந்த நம்பிக்கை குறித்து சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. வேதனை நிறைந்த இந்த உலகம், போராட்டம் நிறைந்த இந்த ஒரு உலகம், வியாதி நிறைந்த இந்த ஒரு உலகம், பல பிரச்சனைகளும் ஊத்துறவங்களும் நிறைந்த ஒரு உலகம், இந்த உலகத்தை விட்டு நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய மேன். அதனால நம்பிக்கையை இழந்தே போகக்கூடாது. நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் நம்மை தேவ மகிமையை அடைய பண்ணும். இன்னும் 1 யோவான் 3:2 நாம் பார்க்கும்போது அது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை வாசிக்கலாம். 1 யோவான் 3:2 வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்து நம்முடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம். அவருக்கு ஒப்பாக நாம் இருப்போம். அல்லேலூயா. எனவே இந்த நம்பிக்கை உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் மரணத்தில் நம்முடைய இருதயம் கலங்கவே கலங்காது. அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதம் 37:37 வாசிப்போம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இங்க நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனிதனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய மரணம் சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவியம் நிச்சயமாக மரணத்திலே அந்த மனிதனை கலங்க பண்ணும். எனவே அன்பானவர்களே, மனித இருதயங்களை கலங்க பண்ணுகிற 4 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக, பாவம் மனிதர்களுடைய இருதயங்களை கலங்க பண்ணுகிறது. பிள்ளைகள் செய்கிற பாவம் பெற்றோருடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது, அவருடைய வாசனையை கெடுத்து போடுகிறது. குடும்ப தலைவன் செய்கிற பாவம் குடும்பத்தையே கலங்க பண்ணி விடுகிறது. குடும்ப தலைவி செய்கிற பாவம் அந்த குடும்பத்தையே கலங்க பண்ணுகிறது. சபைக்குள் இருந்து ஒரு மனிதன் செய்கிற பாவம்
முழு சபையுமே கலங்க பண்ணி விடுகிறது. மரணத்துக்கு ஏதுவான கொடிய வியாதி ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அந்த மனிதனுடைய இருதயம் கலங்கி போகிறது. பலவித பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. மரணத்துக்கு பிற்பாடு நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவியம் மரணத்தில் அந்த மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இருதயத்தை கலங்க பண்ணுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய இருதயங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எந்த சூழ்நிலையிலே கலங்கி போகாதிருங்கள். நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்முடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மை விடுவிக்கவும், நம்மை உயர்த்தவும் அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாருடைய இருதயங்கள் கலங்கி இருக்கிறதோ கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. உங்கள் இருதயம் இனி கலங்க வேண்டியதில்லை. உங்கள் இருதயம் ஒருபோதும் கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்க. இயேசுனிடத்திலே விசுவாசமாக இருங்க. உங்கள் இருதயம் நிச்சயமாய் கலங்காது. பாவம் இருக்கிறதா விட்டு விடுங்கள். அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். உள்ளத்திலே தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். உங்கள் இருதயம் கலங்காது. மரணத்துக்கு ஏதுவான கொடிய வியாதிகள் உங்கள் இருதயங்களை கலங்க பண்ணுகிறதா? கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாக இருப்பார். அவர் பிள்ளைகளின் அப்பமாகி தெய்வீக சுகத்தை நமக்கு நிச்சயம் தருவார். எனவே நம்முடைய உள்ளங்கள் கலங்கவே கூடாது. ஹல்லேலூயா. பலவித பிரச்சனைகள், உலக கவலைகள், துன்பங்கள் உங்களுடைய இருதயங்களை கலங்க பண்ணுகிறதா? கலங்காதிருங்கள். எல்லா துன்பங்களிலிருந்தும் உலக கவலைகளிலிருந்தும் விடுவிக்க நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே நம்முடைய இருதயங்கள் கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். எந்த காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்பிக்கை இல்லாத ஜீவியம் நமக்கு வேண்டாம். நமக்கு நம்பிக்கை உண்டு, நமக்கு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை உண்டு. மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. மரணத்துக்கு பிற்பாடு நிச்சயமாக நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. கர்த்தரோடு இளைப்பாறுகிற ஒரு இடம் உண்டு. பரம எருசலேமிலே நாம் குடியேற்றப்படுவோம். நிச்சயமாக நாம் குடியேற்றப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் திகையாதே கலங்காதே மனமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே
தேவ ஜனமே, எதை குறித்து கலங்காதிருங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துவார். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். ஆமென். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் கலக்கங்களை மாற்றி நம்மை செழிக்க பண்ணுவார். ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உன்னைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உன்னைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவான், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென், ஆமென். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எல்லா தேவ பிள்ளைகளும் சில நிமிடங்கள் நல்ல ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் கவலைகளை மாற்றுகிறவர், உங்கள் இருதயத்தின் கலக்கங்கள் எல்லாம் மாற்றி போடுகிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களுடைய இருதய கலங்காதபடி நடத்துவார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா, ஓ ரினு ரிவி ரபா லபா, ஓ மாரா ஹந்துனா ரீமா லபா சந்தர பௌடா ஹந்துனா. தேவ ஜனமே, கொடிய வியாதியை கண்டு பயப்படாதே, கொடிய வியாதியை கண்டு கலங்காதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு சுகம் தருவார், நிச்சயம் உனக்கு சுகம் தருவார். பலவிதமான பிரச்சனையோடு போய்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்பட்டு கலங்காதிருங்க. உங்களை விடுவிக்கிற தேவன் உண்டு, உங்களை விடுவிக்கிற தேவன் உண்டு, உங்கள் தலைகளை உயர்த்துகிற கர்த்தர் உண்டு. ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா ரேகாமா தூடா பௌடால ஹந்துனா, ஓ ஷேலவலரி கபலவல தூடவல ஹந்துனா உரா திரா ஷவா வா வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மை நேசிக்கிற தேவன், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயம் நம்முடைய இருதயங்கள் கலங்க வேண்டியது அல்ல, நம்முடைய இருதயங்கள் கலங்க வேண்டிய அவசியம் அல்ல, இருக்கவே வேண்டாம், உள்ளங்கள் கலங்கவே வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை
எதை குறித்தும் கலங்காதிருங்கள். உங்கள் இருதயம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், எல்லா இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், ஏற்ற காலங்களிலே நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர், ஏற்ற காலங்களிலே தம்முடைய வானமாகிய பொக்கிஷாலை நமக்காக திறக்கிறவர், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாதவர். மனிதர்கள் விலகினாலோ நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விட்டு விலகாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனால் உங்கள் இருதயங்கள் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆராதனையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்திலே விசுவாசமாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய இருதயங்கள் எதை குறித்தும் கலங்கக்கூடாதப்பா. எங்களை அழைத்த தேவன், மரண பரியந்த எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறேன். எங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தர நீர் நல்லவராக இருக்கிறேன். நிச்சயமாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். வந்திருக்கிற தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. விசுவாசத்தோடு நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் அழகாய் நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும், அற்புதமாய் நடத்தும், மேன்மையாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நடத்தும் ஐயா. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். என் தலைம்போதர் அவர்களை நினைக்கிறோம்ப்பா. தர்மபுரி வட்ட கன்வென்ஷன்லே கர்த்தர் பயன்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் பயன்படுத்து. அவர்களுக்கு வேண்டிய சுகமும் பலமும் ஆரோக்கியத்தையும் தார். தொடர்ந்து மாலை கூட்டத்திலே கர்த்தர் பயன்படுத்து. நாளை ஆலய பிரதிஷ்டையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பயன்படுத்தும். திரும்பி வருகிற பயணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படும். அழகாய் மேன்மையாய் கர்த்தர் நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்துள்ள கூடுகைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சம்பந்தப்பட்டவர்கள் அதுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாக இருக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தலும், பாதுகாவல் இன்று என்று சதா காலங்களில் நம் அனைவரோடும், விசேஷமாய் நம்முடைய தலைமை பொருளுடைய ஊழியத்தோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக.